மாற்று மத சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் கட்சி மதம் ஜாதி என்று வேறுபாடாமல் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விரைவில் வெளிவர வேண்டும் என்று மிக வருத்தத்துடனும் மனப்புழுங்கலுடன் இருக்கிறோம். மதுரையிலே மிகவும் புகழ்பெற்றது அன்னை காமாட்சி. தெய்வத்தையே கொண்டு போய் செயல் வைத்திருக்கிறார்கள். இன்று தமிழகத்திலே பட்டி தொட்டியெல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் வீடு என்று சென்று அம்மாவுடைய திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த சண்டாளன் கருணாநிதி பார்த்தான், இந்த அம்மாவில் பொய் வழக்கு போடுவோம், நீதியின் முன்னில் நிறுத்துவோம் என்று சொல்லி கர்நாடகாவின் நீதிபதியாக இருக்கும் குன்கா மாண்புமிகு புரட்சித் தலைவிக்கு தண்டனை கொடுக்கவில்லை, இறைவனுடைய உருவத்தில் இருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு தண்டனை கொடுத்துள்ளான். இதற்காக அவன் அந்த நீதிபதி சட்ட ரீதியாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வரக்கூடிய 2016 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று வரக்கூடிய அடுத்த பாராளுமன்ற எலெக்ஷனிலே மாண்புமிகு பாரத பிரதமராக அவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரத பிரதமராக பதவியேற்பார். இந்த குன்கா அந்த காவல்துறை அதிகாரிகள் அனைத்தும் களையெடுக்கப்படுவார்கள் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொள்கிறேன். என்னுடைய புரட்சி தாய் இதய தெய்வம் என்பார்கள். அந்த இதயம் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. அந்த இதயத்தை தான் இதய தெய்வம் என்கிறோம். எங்களுடைய புரட்சி தலைவி 11 மணி அளவிலே குற்றவாளி என்று அங்கே அறிவிக்கப்படுகிறார்கள். எங்களுடைய இஸ்லாமிய பெண்கள் அனைவருமே வருத்தப்படுகிறார்கள். தன்னுடைய நயவஞ்சக வேலைக்காக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவை இன்று சிறைச்சாலையில் அடைத்துள்ளாரே. இன்று பள்ளப்பட்டியிலே எத்தனையோ இஸ்லாமிய பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் ரூபாய் 25,000 கொடுத்து கொண்டிருக்கும் எனது தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறைச்சாலையில் அடைத்துக் கொண்டிருக்கிறாரே. 3 நாட்களாக இயற்கையானது, இயற்கை வானம் பண்ணுது. மந்திரி பதவி ஏற்கும் மந்திரிகள் எல்லாம் வாழ்ந்தார்கள் ஐயா. நடிப்புள்ள உண்மை. இந்த தருணத்திலே வாய்ப்பளித்த எனக்கு உண்மையால அமர்ந்திருக்கவர்கள் வர முடியாமல் வெளியில் இருப்பவர்கள் அனைவருமே கட்சிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படவில்லை. என்னுடைய இதய தெய்வம் சிறைச்சாலையிலே 2 ரொட்டிகளையும் 200 கிராம் சாதத்தையும் குறித்து பணிவாகிறார்களே. சண்டாளன் நீதி வெல்லும் என்று கூறிக்கொண்டு எனது புரட்சித் தலைவி வாழ்க, வருங்கால புரட்சித் தலைவி வாழ்க. இந்த பூமி இருக்கும் வரை புரட்சித் தலைவிதான் முதலமைச்சர் என்று கூறிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் என்னுடைய ரத்தத்தின் ரத்தங்களே, மதச்சார்பற்ற நண்பர்களே, அனைவர்களுக்கும் நன்றி கூடி இந்த வாய்ப்பை அளித்து எனது புரட்சித் தலைவி அம்மாவை இறைவன் எல்லாம் கூடியவர்களே வெளியே கொண்டு வருவான் கூறி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய சமுதாய சார்பாக ஐயா வணக்கம்.